ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், பிரயாசத்துக்குரிய பலன் எதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். எவ்வளோதான் போராடி ஜெபித்தாலும், எவ்வளோதான் நான் பிரயாசப்பட்டாலும், ஓடி ஓடி உழைத்தாலும் அதற்குரிய பலன் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, உன்னுடைய பிரயாசத்துக்குரிய பலனை நீ அனுபவிக்க போகிறாய். உன் பிரயாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அது பிரயாசத்துக்குரிய பலனை இந்த நாளிலிருந்து கர்த்தர் அனுபவிக்கும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 62 அதிகாரம் 8 இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். உன் பிரயாசத்திலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இங்கே பார்க்குறோம், இனி உன் தானியத்தை அந்நிய புத்திரர் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் நான் கொண்டேன். இன்றைக்கு நீ படுற பிரயாசத்தை இனி வீணான செலவுகள் என்னென்ன கடந்து வந்ததோ அது ஒன்றும் இல்லாதபடிக்கு தெய்வன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு நான் ஆகாரமாய் கொடேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய திராட்சை ரசத்தை நான் நினச்சிட்டு அந்நிய புத்திரருக்கு நான் கொடுக்க மாட்டேன், நானே இட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் கிரியைக்கு தக்க பலன் உன்னோடு கூட கடந்து வருகிறது என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறீங்களோ அந்த பிரயாசத்துக்குரிய பலனை நீ அனுபவிக்காதபடிக்கு காணப்பட்டிருக்கலாம். எவ்வளோ வருமானம் வந்தாலும் கூட ஒரு பொத்தலான பையில் போடுவது போல உன்னுடைய பிரயாசங்கள் கடந்து போயிருக்கலாம். வீணான செலவுகள் கடந்து வந்திருக்கலாம். எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, உன் ஆகாரத்தை நான் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொண்டேன் என்று சொல்லி இந்த நாளில் இருந்து உங்களுடைய மீதி துணிக்கை எடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. மீதி துணிக்கை மாத்திரமல்ல, இனி வீண் செலவுகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் படுகிற பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்கும்படியாக பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை கனப்படுத்த போகிறார். நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. 10 வருடமாக நான் பிரயாசப்பட்டு அதுக்குரிய பலன் கிடைக்கல, நான் பிஸ்னஸை நல்லா செய்கிறேன், வேலை நல்லா செய்கிறேன், ஆனால் வியாதி என்று சொல்லி அவ்வளோ பணங்களும் இந்த நாளிலே ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி தவிக்கிங்களா? இல்லைங்க, இனி ஆண்டவர் உங்களுடைய வியாதியை உங்களை விட்டு விளக்குவார். அவர் வியாதியை விளக்குகிறவர் மாத்திரமல்ல, உங்கள் பிரயாசத்துக்குரிய பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே துதிக்கிற சூத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் பிரயாசப்படுகிற பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்கும்படியாக நீர் உன்னத ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இசப்பா. அப்பா, இந்த நாளிலே உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு கொடேன் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி ஆண்டவரை வீண் செலவுகள் இல்லாதபடிக்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாதபடிக்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனை பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் தீங்கை காணாதபடிக்கு நீர் அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.